எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? 9th டே விபிஎஸ்க்கு வந்துட்டோம், அப்படி தானே? பார்த்தோம் அப்படின்னா கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரவிட்டு இருக்கு, அப்படி தானே? இன்னைக்கெலாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? ரொம்ப பரவிட்டு, அப்படி தானே? எல்லோரும் என்ன செய்யுங்க, வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க. எல்லாரும் வெளியே போகாதீங்க, சரியா? வெளியே போய் விளாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. வீட்டில் இருந்து என்ன செய்யுங்க, விபிஎஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி தானே? நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 9வது நாள் விபிஎஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விபிஎஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரியா? ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது 9வது நாள் விபிஎஸ்ல உங்களை பார்க்குறதுக்கு சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாம். எஸ்பா, இந்த நாளை தந்துங்க நன்றி எஸ்பா. இந்த விபிஎஸ் நல்லா நடத்துறதுக்கு நல்லா நடனம்னு எஸ்பா. நீங்கள் பப்பர் ஷோ எல்லாத்தையும் எங்கள் கூட இருந்து நீங்கள் பார்த்துக்கிங்க எஸ்பா. பப்பர் ஷோ டான்ஸு எங்கள் கூட இருந்து பார்த்துக்கிங்க எஸ்பா. எங்கள் வழி நடத்துங்க எஸ்பா. நல்ல பையன், எங்கள் எல்லோரும் நல்ல பையனாக இருக்கணும் எஸ்பா. விபிஎஸ் எல்லோரும் பார்க்கணும் எஸ்பா. நீங்கள் வழி நடத்துக்கொள்ளுங்க, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெவலையும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஹாய் குட்டீஸ், இந்த 9 நாள் விபிஎஸ்ல பார்த்ததுக்கு எனக்கு சந்தோஷம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சூப்பராக ப்ரேயர் பண்ணீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்ஷன் சாங் பார்க்க போகிறோம். உங்களுக்காக ஜே கேட்ஸ் கிட்ஸ் ஆக்ஷன் டீம்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லோரும் போய் ஆக்ஷன் பண்ணிட்டு வந்துடலாமா? என்ன தம்பி தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் விபிஎஸ்ஸை ரொம்ப ஆர்வமாக ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நாங்கள் கேள்விப்படுறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் எங்கள் அந்த விபிஎஸ்ஸை பார்த்து நிறைய பேர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் நீங்கள் அனுப்புகிறீங்க. ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்து அனுப்புகிற ஆக்டிவிட்டீஸை உங்கள் ஃபோட்டோஸோடு போடணும்னு எங்களுக்கு ஆசை. நீங்கள் உங்கள் ஆக்டிவிட்டீஸ் செஞ்சு அதை கையில் எடுத்து உங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் அப்படி பிடிச்சிருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களை பார்த்து உங்களுக்காக நாங்கள் கட்டாயம் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே குட்டீஸ், இன்றைக்கி 9வது நாள் பாருங்கன்னு ஒரு நாள் தான் இருக்குது. நம்ம விபிஎஸ் முடிய போகுது. சீக்கிரத்தில் ஃபஸ்ட்டு நாள் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு, 9வது நாள் வந்துட்டோம். பாருங்கள், இவ்வளோ நாள் ஆவின் கனிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆண்டவரோடு நெருங்கி வந்திருப்போம், அப்படி தானே? எத்தனை பேர் ஆண்டவரோடு இருக்கீங்க? உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன பாட்டு போன வருஷம் விபிஎஸ்ல நம்ம சொல்லிக் கொடுத்த ஒரு பாட்டு தான். இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். ஈஸியாக இருக்கும், எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய், ஹே இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். வேதத்திலும் ஜெபத்திலும், வேதத்திலும் ஜெபத்திலும், வேதத்திலும் ஜெபத்திலும் வானுதீனமும். சொல்லுங்க, இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய், ஹே இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். வேதத்திலும் ஜெபத்திலும், வேதத்திலும் ஜெபத்திலும், வேதத்திலும் ஜெபத்திலும் வானுதீனமும். சூப்பர். இதான் லிரிக்ஸ். யாரோட இருக்கணும் நமக்கு ஆசை? ஏசப்பா கூட இருக்கணும்னு ஆசை. நிறைய நேரத்தில் நமக்கு தோணும், அப்பா கூட இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஏன்னா அப்பா கூட இருந்தால் அப்பா நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்க, எங்கே போனாலும் வெளியில் கூட்டு போவாங்க அப்படின்ட்டு. நிறைய பிள்ளைகளுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு அம்மாவை பிடிக்கும். அம்மாவை ஐஸ் வச்சு இன்னைக்கு அம்மாட்ட அப்படி நான் ஐஸ் வச்சு இன்னைக்கு இது வாங்கிடலாம் அது வாங்கிடலாம். ஒரு சில பேருக்கு அப்பா பிடிக்கும், ஒரு சில பேருக்கு அம்மா பிடிக்கும். ஆனால் பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாவுமான தெய்வன் ஏசப்பா மாத்திரம் தான். அப்பாவுக்கு அப்பாவாக இருக்கிறது ஏசப்பா தான், அம்மாவுக்கு அம்மாவாக இருக்கிறது ஏசப்பா தான். நாங்கள் நிறையா அம்மா அப்பா இல்லாத அனாதை ஹோமுக்கு நாங்கள் சண்டே கிளாஸ் எடுக்க போவோம். அப்போ அங்கே இருக்கிற குட்டி பிள்ளைங்கள்லாம் வந்து அப்படி சண்டே கிளாஸ் எடுக்கும்போது ஆர்வமாக கவனிப்பாங்க. கவனிச்சுட்டு ஒரு நாள் ஒரு பிள்ளை வந்து என்னை கூப்பிட்டு சொல்லிச்சு, அண்ணா என்ன உண்மையில் ஏசப்பா மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கைலாம் என்னைக்கு எங்கேயோ போயிருக்கணும். ஏன்னா எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஏசப்பா தான். நான் ப்ரேயர் பண்ணும்போது அப்பாவா என் கூட பேசுவாங்க. திடீர்னு நாங்கள் அப்படி கஷ்டப்படும் போது எனக்கு அம்மா மாதிரி ஆலோசனை கொடுக்குறதெல்லாம் ஏசப்பா தானே. உண்மையிலே ஏசப்பா இல்லைன்னா என் வாழ்க்கை என்றைக்கே முடிஞ்சிருக்கணும் அப்படி நிறைய பிள்ளைங்க சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி நிறைய நேரத்தில் அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக, பாருங்கள் நமக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆலோசனையாக, நம்மளை கண்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறது ஏசப்பா மட்டும்தான். அவரோடு இருக்கிறத நமக்கு ஆசை. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ரெடி, 1 2 3 4. இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய், ஹே இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். வேதத்திலும் ஜெபத்திலும், வேதத்திலும்
ஜெபத்திலும் வேதத்திலும் ஜெபத்திலும் அனுதினமும் பரலோக வாழ்க்கை தானே நிரந்தரம் கவனமாய் வாழ்ந்திடு. சொல்லுங்க, பரலோக வாழ்க்கை தானே நிரந்தரம் கவனமாய் வாழ்ந்திடு. பரலோக வாழ்க்கை தானே நிரந்தரம் கவனமாய் வாழ்ந்திடு. நீயும் கவனமாய் வாழ்ந்திடு. இயேசுவோட நீயும் இரு, இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். வேதத்திலும் ஜெபத்திலும் வேதத்திலும் ஜெபத்திலும் வேதத்திலும் ஜெபத்திலும் அனுதினமும். சொல்லுங்க, வேதத்திலும் ஜெபத்திலும் அனுதினமும் இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். சூப்பர், ரொம்ப அழகா பாடினீங்க. இதுக்கு ஆக்ஷன் போடுறதுக்கெல்லாம் அண்ணம்மா ரெடியா இருக்காங்க. எல்லாரும் ஆக்ஷன் போடலாமா? ஓகே குட்டீஸ், ரொம்ப அழகா எல்லாருமே என் கூட சேர்ந்து பாட்டு பாடினீங்க. அடுத்து ஆக்ஷன் போடுறதுக்காக பாருங்க, அமேசான் காடு, ஆப்பிரிக்கா காடு, அதுக்கப்புறம் வண்டலூர் ஜூ, இங்கேருந்து உங்களுக்காக தம்பிமாரை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல இந்த தம்பிமாரெலாம். இவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட கிட்டத்தட்ட 7-8 நாள் நம்ம கூட ஆக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த தம்பிமார் உங்களுக்கு அந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ண போகிறாங்க. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, அப்படி எல்லாரும் எந்திரிச்சுங்க பார்ப்போம். மொபைலை வச்சுட்டு லேப்டாப்பை வச்சுட்டு அப்படியே நீங்கள் எந்திரிச்சுன்னு இருக்கிற இடத்துல பண்ணலாமா? ரெடி, 1 2 3. இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். வேதத்திலும் ஜெபத்திலும் வேதத்திலும் ஜெபத்திலும் வேதத்திலும் ஜெபத்திலும் அனுதினமும். சொல்லுங்க, இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். வேதத்திலும் ஜெபத்திலும் வேதத்திலும் ஜெபத்திலும் வேதத்திலும் ஜெபத்திலும் அனுதினமும் பரலோக வாழ்க்கை தானே நிரந்தரம் கவனமாய் வாழ்ந்திடு. பரலோக வாழ்க்கை தானே நிரந்தரம் கவனமாய் வாழ்ந்திடு. நீயும் கவனமாய் வாழ்ந்திடு. இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். வேதத்திலும் ஜெபத்திலும் வேதத்திலும் ஜெபத்திலும் வேதத்திலும் ஜெபத்திலும் அனுதினமும். சூப்பர் ஆக்ஷன் பண்ணாங்க. இப்போ எங்க கூட சேர்ந்து அண்ணம்மா ஸ்பீடா உங்களுக்கு ஆக்ஷன் பண்ணிட்டாங்க, அப்படிதானே? இப்போ உங்களுக்கு இந்த ஆக்ஷனை சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் நீங்க பண்ண போறீங்க. சொல்லுங்க, இயேசுவோட நீயும் இரு. இப்படி பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட அப்படி கை போட்டுக்கோங்க பார்ப்போம். இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். வேதத்திலும் ஜெபத்திலும் வேதத்திலும் ஜெபத்திலும் வேதத்திலும் ஜெபத்திலும் அனுதினமும். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம மறக்காதது எதுலாம் அப்படின்னா, நிறைய பேர் கேம் விளையாட மறக்கவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு செல்ல அப்படி கை ஆடுது. செல்ல யாராவது செல்லை எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், அன்னைக்கு இந்த மாதிரி மண்டை வந்துடும். ஒரு மாதிரி ஆயிருந்தாங்க. அன்னைக்கு ஒரு தம்பியை பார்க்க போட்டு அடிக்கிறான், அவங்க பாட்டியை போட்டு. ஏன்டா பாட்டி அடிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், இந்த கிளவியால தானே எல்லாம், என் செல் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டேன், எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கிட்டே இருக்கு. ஏன்னா செல்லு அப்பா அம்மா கூட பேசுறதுக்கு நேரம் இல்லை, தாத்தா பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லை பாருங்க. ஆனா இந்த விபிஎஸ் பார்க்குற குட்டீஸ், நீங்க யாரும் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு நேரம் எல்லாம் ஏசப்பா கூட தான் இருக்கணும். ஓகே, நம்ம எல்லாரும் பண்ணலாமா? ரெடி, 1 2 3 4. இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். வேதத்திலும் ஜெபத்திலும். சொல்லுங்க, வேதத்திலும் ஜெபத்திலும் வேதத்திலும் ஜெபத்திலும் அனுதினமும் பரலோக வாழ்க்கை தானே நிரந்தரம் கவனமாய் வாழ்ந்திடு. பரலோக வாழ்க்கை தானே நிரந்தரம் கவனமாய் வாழ்ந்திடு. நீயும் கவனமாய் வாழ்ந்திடு. எல்லாரும் கடைசி
ஈஸியா சொல்லமா, இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். ஹே, இயேசுவோட நீயும் இரு தம்பி தங்காய். வேதத்திலும் ஜெபத்திலும், வேதத்திலும் ஜெபத்திலும், வேதத்திலும் ஜெபத்திலும் அனுதினமும். சூப்பர், ரொம்ப அழகா ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. நம்ம அடுத்த செக்ஷனுக்குள்ள போகலாம் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? பைபிள் வேர்ட்ஸ் கற்றுக்கிட போகிறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னு எல்லோரும் என்ன பண்ணுவீங்க? ப்ரஷ் பண்ணுவீங்களா? நிறைய பேர் சொல்கிறீங்க பைபிள் வாசிப்பீங்க, அப்படி தானே? அந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ரொம்ப விலையேற பெற்றது, அப்படி தானே? அந்த வசனத்தை நம்ம போய் கற்றுக்கிட்டு வந்துடலாமா? ஹாய் தம்பி தங்கச்சி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம 9ஆம் நாள் வந்துட்டோம். 9ஆம் நாளில் என்ன தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்ங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிட போகிறோம். இப்போ இன்னைக்கு சாங் ஆக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்துச்சா? ஸோ இன்னைக்கு நம்ம பைபிள் கற்றுக்க போகிறோம் இச்சை அடக்கங்கிற தலைப்பில். சரி, இச்சை அடக்கங்கிற தலைப்பில் நம்ம பார்ப்போமா? என்ன வசனம்னா நான் சொல்ல அப்புறமா ஸ்க்ரீனில் பிக்சர்ஸ் வரும், அதை பார்த்து நீங்கள் அழகாக வசனம் சொல்லணும், சரியா? இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்புறமா நாங்கள் பிக்சர் டிஸ்பிளே பண்ணுவோம், ஓகேவா? பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? மறுபடியும் சொல்லுவோமா? பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? என்ன இருப்பிடம் என்னன்னா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பின்பாகம். ஸோ இச்சையாதிருப்பாயாக. இச்சைனா என்னது? நம்மக்கிட்ட நல்ல ட்ரெஸ் இருக்கும். இப்போ ஆன்லைன் கிளாஸில் நிறைய பேர் ஃபோன் கூட வச்சுருப்பீங்க, உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரெண்டோ இல்லை மற்றவங்களோ நம்ம ஃபோனை விட அட்வான்ஸ் மாடல் யாராவது வச்சுருந்தாங்கன்னா, சே அவன் நம்மளோட சூப்பர் ஃபோன் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தோணுமே, அதுதான் இச்சை. நம்மளோட நிறைய பேர் நம்ம கூட ட்ரெஸ் பண்ணியிருப்போம், ஆனால் நம்மளோட பெட்டரான சில பேர் ட்ரெஸ் பண்ணியிருந்தா நம்மளோட சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தோணுமே, அதுக்கு பேர் தான் இச்சை. இச்சை இருக்கக்கூடாது. இந்த இச்சை நமக்கு இருக்கிறத பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருக்கணும். அதுதான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாவுக்கு பிடிச்ச விஷயமே நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு இருக்கிறத போதும்னு சொல்லிக்கிற மனசு நமக்கு வேணும், ஓகேவா? ஸோ மறுபடியும் இந்த வசனத்தை நம்ம சொல்லுவோமா? பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பின்பாகம். ஓகே தம்பி தங்கச்சி, இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்கள் அழகாக கற்றுக்கிட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். இதை வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் கடைப்பிடிக்கணும், ஓகேவா? ஓகே குட்டீஸ், நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே போகலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பைபிள் வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு ஸ்டோரினா பிடிக்கும்? நிறைய பேருக்கு பிடிக்குமா? நீங்கள் நிறைய ஸ்டோரி கேட்டிருக்கீங்களா? ஓகே, இந்த 9 நாளும் நம்மளுக்கு சிபியனை நிறைய புது புது ஸ்டோரி சொல்லி தந்தாங்கல்ல, எல்லாத்தையும் கவனமாக கேட்டிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? சரி வாங்க எல்லாரும் போய் ஸ்டோரி கேட்டு வந்துடலாம். ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த நாள் நம்ம தலைப்பு இச்சை அடக்கம். பாருங்கள், செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு இருக்கணும். இந்த கதைக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யோசேப்பு. யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப இளையவனா லேட் வயதில் பிறந்ததுனால யோசேப்பு ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தான். எங்க நீ வீட்டில் செல்ல பிள்ளையா இருக்கியா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ல? ஒருவேளை அவனும் அதே மாதிரி தான் செல்ல பிள்ளையா இருந்தான். முன்னாடி நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, கடைசி பிள்ளைங்களாம் செல்ல பிள்ளைங்க. இப்போ எல்லார் வீட்லையும் 1-2 பிள்ளைங்க தான். எப்படியும் நீ தான் செல்ல பிள்ளை. ஒரு பயங்கர செல்ல பிள்ளையா, பயங்கரமாக அப்பாவுக்கு பிரியமான பிள்ளையா இருந்தான். பாருங்க, அவங்க அண்ணன் தம்பி செய்கிற தப்பெல்லாம் அப்பா கிட்ட போய் தெரியப்படுத்தினான். இன்னைக்கு நீ அப்படி இருப்பியா? உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஏதாவது தப்பு பண்ணால் அப்பாவுக்கு தெரியப்படுத்துவியா? அவன் பாரு, அவங்க அப்பாவுக்கு போய் சகோதரனுடைய துன்மார்க்கத்தை எல்லாம் சொல்லி வந்தானாம். அண்ணன் தம்பி ஏதாவது தப்பு பண்ண அப்பாட்ட போய் கரெக்டாக சொல்லிடுவான். அந்த டீம்லையும் அவன் தான், அவன் கூட பிறந்த 12 சகோதரர்களில் அவன் தான் ஒரு லீடர் மாதிரி இருந்தான். இன்னைக்கு நீ அதே மாதிரி இருக்கணும். உங்கள் வீட்டில் நீ தான் செல்ல பிள்ளையாக இருக்கணும், நீ தான் லீடராக இருக்கணும், நீ தான் முக்கியமானவனாக இருக்கணும். அது மட்டும் கிடையாது, அவங்க தம்பி அண்ணெல்லாம் கோபத்தில் இவனை தூக்கி ஒரு குழியில் போட்டாங்க. அவன் மேலே பொறாமல் வந்துருச்சு. ஏன்னா அவங்க அப்பா அவனுக்கு அழகழகான ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்தார், பல வர்ண அங்கி. அந்த காலத்துலேயே அப்படி அழகான ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதனால் பாரு, அவனை தூக்கி இங்கே போட்டுட்டான். போட்ட உடனே பாரு, அதுக்கு பிறகு அவனை இஸ்மவேல் இடத்துல விற்றுட்டாங்க. விற்ற பிறகு அடிமையானவர் வாழ்க்கை.
தகப்பனும் வீட்டில் சந்தோஷமா இருந்த அந்த பையனுடைய வாழ்க்கை திடீர்னு அடிமைத்தன வாழ்க்கை. ஆனால் அங்கேயும் ஆண்டவர் அவனை விடலைங்க. யோசேப்பு கத்தரோடு இருந்தான். அங்கே போனால் போத்திபாருடைய வீட்டில் அங்கேயும் அவன் தான் லீடர், அங்கேயும் அவனுக்கு தான் பொறுப்பு. அவன் வீட்டு காரியம் எல்லாத்தையும் யோசேப்புடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. அங்கே என்ன தப்பு நடந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் அவன் தான். அந்த மாதிரி ஒரு பொறுப்பை அவனுக்கு கிடைச்சது. அப்புறம் அங்கே கூட அந்த போத்திபாருடைய மனைவி அவனை பாவத்துக்கு அழைத்தான். அந்த பாவத்துக்கு அவன் நோ சொன்னான். இன்னைக்கு உன்னை யாராவது பாவத்துக்கு அழைச்சாங்கன்னா பாவத்துக்கு உடனே நோ சொல்லணும். அவன் பாவத்துக்கு உடனே நோ சொன்னான் பாரு. நோ சொன்ன உடனே அங்கிருந்து அவனை சிறைச்சாலையில் போட்டாங்க. ஒரு வீட்லேயும் அவன் தான் லீடராக இருந்தான், அந்த போத்திபார் வீட்லேயும் அவன் தான் லீடராக இருந்தான். சிறைச்சாலையில் போட்ட பிறகு பார்த்தா சிறைச்சாலையிலும் அவன் தான் லீடர். சிறைச்சாலையிலும் எல்லாத்தையும் பொறுப்பையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்து அவனை லீடராக வச்சிருந்தார் சிறைச்சாலை தலைவன். அங்கேயும் கர்த்தர் அவன் கூட இருந்தார். அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான், அங்கேயும் ஏசப்பா அவன் கூட இருந்தாங்களாம். உன் கூட ஏசப்பா இருக்காங்களா? உன் கூட ஏசப்பா இருக்காங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? உன் கூட ஏசப்பா இருக்காங்க பாரு. அங்கேயும் ஆண்டவர் அவன் கூட இருந்தார். அது மட்டும் கிடையாது, அங்கிருந்து அவனை ரிலீஸ் பண்ணி அந்த தேசத்துல மிகப்பெரிய அதிபதியாய் அவனை உட்கார வச்சாங்க. அந்த மிகப்பெரிய பொறுப்பாகி அந்த அதிபதியா அவன் வரும்போதும் அங்கேயும் அவன் தான் லீடர். அவனுடைய உத்தரவு இல்லாம தேசத்துல ஒருத்தர் கை கால் கூட அசையக்கூடாதுன்னு மிகப்பெரிய உத்தரவு அவனுக்கு போட்டாங்க. இந்த நாட்டுல அவ்வளோ பெரிய பொறுப்பு அவனுக்கு கிடைச்சது. ஒரு இச்சையடக்கத்தோடு வாழ்ந்ததுனால போற எல்லா இடத்துலையும் உயர்வு தான். வீட்லயும் அவனை உயர்த்தி வச்சிருந்தார் ஏசப்பா, போத்திபார் வீட்லயும் உயர்த்தி வச்சிருந்தார், சிறைச்சாலையிலும் உயர்த்தி வச்சிருந்தார். அங்க போய் பார்த்தா அந்த தேசத்திலேயே ஆண்டவர் உயர்த்தி வச்சிருந்தார். இன்னைக்கு ஒன்னே ஆண்டவர் உயர்த்த போகிறார். நீனும் செல்ஃப் கண்ட்ரோலா இச்சையடக்கத்தோடு இருக்கணும். சரியா இருப்பியா யோசேப்பு மாதிரி? உனக்கா நான் ஜெபம் பண்ணட்டா? தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டு. யோசேப்பை போல எல்லாவற்றிலையும் வாழ்க்கையில் உயர்வடைய உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றிலும் லீடராக இருக்க உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கு இந்த கதை ஆசீர்வாதமாக இருக்கட்டு. உங்கள் நாம மகிமைப்படட்டு. யோசேப்பு இதுலேருந்து எழும்பட்டும் ஆண்டவர். ஒரு யோசேப்பு எழும்பினாலும் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. யோசேப்பை எழுப்புங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்குறத கவனிக்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. லைக் மூலமாக, கமெண்ட் மூலமாக, ஒருவேளை எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் செஞ்சு அனுப்புகிற காரியத்தில் அனுப்பலாம். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் மல்டிப்ளை. ஓகே குட்டீஸ், எல்லாரும் பைபிள் வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டீங்களா? ரொம்ப சூப்பராக பைபிள் வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டீங்கல்ல? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? கரெக்டாக சொன்னீங்க. இன்னைக்கு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணலாமா? டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வட்டம் என்ன செஞ்சுக்கோங்க, வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாமா? என்ன செய்யணும்? கட் பண்ணணும். அப்படி தானே? என்ன செஞ்சுக்கோங்க, சிசர் நீங்கள் என்னதை வச்சுருக்கீங்களோ அதை வச்சு என்ன செய்ய போகிறோம்? கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே குட்டீஸ், எல்லோரும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்களா? ஃபஸ்ட் நம்ம அவுட்லைன் பண்ணலாமா? என்ன செஞ்சுக்கோங்க, ஸ்கெட்சு அல்லது மார்க்கர் அல்லது ஏதாவது என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவுட்லைன் பண்ண போகிறோம். ஓகே குட்டீஸ், எல்லோரும் இதேமாரி அவுட்லைன் பண்ணிட்டீங்களா? சூப்பராக பண்ணிட்டீங்க. அப்படி தானே? இன்றைக்கி எத்தனாவது நாள் பார்த்துட்ருக்கோம்? 9வது நாள் பார்த்துட்ருக்கோம். இந்த 9வது நாள் வரைக்கும் எல்லோரும் பண்ணிட்டீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன ஹெட்டிங்கில் பார்த்தோம்? இச்சை அடக்கம். அப்படி தானே? இந்த ஹெட்டிங்கில் நம்ம என்ன போகிறோம்? எழுத போகிறோம். என்ன செய்யணும்? இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே குட்டீஸ், எல்லோரும் இதே மாதிரி இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? கிரையான் வச்சு என்ன செய்ய போகிறோம்? கலர் பண்ண போகிறோம். எல்லோரும் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் வச்சுருக்கிறத எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? கலரிங் பண்ண போகிறோம். எல்லோரும் இச்சை அடக்கம் வரை எழுதிட்டீங்க, கலரிங் பண்ணிடுங்க. குட்டீஸ், எல்லோரும் கலரிங் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு எல்லோரும் இதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நேற்று நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அப்படி தானே? சாந்தம் அது வரை என்ன செஞ்சுருக்கோம்? பண்ணி வச்சுருக்கோம்.
அதில் என்ன செய்யணும், பின்னாடி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் அப்படி தானே. ஸ்டாப்லர் எடுத்துக்கோங்க, பின்னாடி என்ன செய்ய போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்யணும், இன்னைக்கு பண்ணியிருக்கிறத எடுக்கணும். இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கீங்க அப்படி தானே. இது என்ன செய்ய போகிறோம், இதில் ஜாயின் பண்ணி இன்னைக்குரியதை என்ன செஞ்சாச்சு, நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே குட்டீஸ், எல்லாரும் பண்ணிட்டீங்களா? நம்ம 9ஆம் தேதி என்ன செஞ்சிட்டோம், பேட்ச் பண்ணிட்டோம் அப்படி தானே. சில ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன எழுதியிருக்கோம், ஆவின் கனிகள். ஃபஸ்ட் டே என்ன படித்தோம், அன்பு அப்படி தானே. செகண்ட் டே என்ன படித்தோம், சந்தோஷம். தேர்ட் டே சமாதானம். 4வது நாள் என்ன படித்தோம், நீடிய பொறுமை. 5வது நாள் என்ன படித்தோம், தயவு. 6வது நாள் என்ன படித்தோம், நற்குணம். கரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி தானே. 7வது நாள் என்ன படித்தோம், விசுவாசம். 8வது நாள் என்ன படித்தோம், சாந்தம். இன்னைக்கு நம்ம என்ன படித்தோம், இச்சையடக்கம். ஓகே, எல்லா குட்டீஸ் எல்லாரும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டீங்களா? நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது என்ன செய்யுங்க, ஃபோட்டோ எடுத்து. ஓகே குட்டீஸ், எல்லோரும் டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணிட்டீங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கரெக்டாக சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி பார்க்கணும் அப்படி தானே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஒரு கார்ட்போர்டு அல்லது ஏதாவது ஒரு அட்டை மாதிரி சரியா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல என்ன செஞ்சுக்கோங்க, இப்படி ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கோங்க, ஒயிட் பேப்பர் என்ன செஞ்சுக்கோங்க, ஒட்டி வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சுற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்டர் போட போகிறோம் சரியா. ஃபஸ்ட் எல்லோரும் ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டிங்களா? இப்போ என்ன செய்யணும், இப்படி பிளாக் கலர் சார்ட் சரியா. என்ன கலர் சார்ட், பிளாக் கலர் சார்ட். இந்த சார்ட் எடுத்து என்ன செய்ய போகிறோம், இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அவுட்லைன் போட போகிறோம். நீங்கள் வச்சுருக்கிற கம்மு அல்லது ஃபெவிக்விக் அப்படி நிறையா வச்சுருப்பீங்களா, அதில் என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ஒயிட் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம கம்மை என்ன செஞ்சுக்கிட போகிறோம், தடவிக்கிட போகிறோம். கம் பண்ணி போட்டுட்டிங்களா? அப்புறம் என்ன செய்யணும், இந்த பிளாக் சார்ட்டை என்ன செஞ்சுக்கோங்க, இதில் இப்படி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்னாடியும் அதே மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, கம் தடவி மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அதை என்ன செஞ்சுக்கோங்க, பின்னாடி அப்படி என்ன செஞ்சுக்கோங்க, மடக்கி விட்டுக்கோங்க. இன்னும் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா அப்படி சார்ட் இருக்கும் அப்படி தானே, அதை என்ன செஞ்சுக்கோங்க, சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு இருக்கா, அதையும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி 4 சைடு நம்ம என்ன செய்ய போகிறோம், பண்ண போகிறோம். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி 4 சைடும் இதே மாதிரி 4 பக்கத்துலேயும் மார்ஜின் போட்டு வச்சிட்டிங்களா? சரி, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி பிளாக் கலர் சார்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மரம் வரைஞ்சிக்கணும் போகிறோம் சரியா. மரத்துக்கு கீழே இருக்கிற அதோட கீழ் பாகத்தை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், வரைய போகிறோம். இதை என்ன செய்யணும், இப்போ கட் பண்ணி என்ன செய்ய போகிறோம், எடுக்க போகிறோம். குட்டீஸ், இதே மாதிரி மரம் வெட்டி வச்சுட்டிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் கம் பண்ணி நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம், அப்படி ஒட்ட போகிறோம். ஓகேவா? என்ன செஞ்சுக்கோங்க, எல்லோரும் கம் எடுத்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும், கம் போட்டுக்கோங்க. கம் போட்டிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை அப்படி பின்னாடி திருப்பிக்கோங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, கரெக்டாக இந்த எண்ட் என்ன செய்யணும், இந்த ஸ்டார்டிங்கில் என்ன செய்யணும், இப்படி இருக்கணும். ஓகேவா? கரெக்டாக சென்ட்ரு பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க, இப்படி என்ன செஞ்சுக்கோங்க, கம் பண்ணி ஒட்டிக்கலாம் சரியா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் என்ன செஞ்சுக்கோங்க, பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்து கலர் பேப்பர் எடுத்துட்டிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடு 5 சென்டிமீட்டர், இந்த சைடு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி 4 சைடும் 5 சென்டிமீட்டர் வச்சு இந்த பேப்பரை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இதையும் என்ன செய்ய போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 சைடு என்ன செய்யணும், ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ என்ன செய்யணும், இப்படி ஒரு இது வந்துட்டா, இப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப என்ன செய்யணும், இன்னொரு தடவை இதை பண்ணணும் அப்படின்னா மடக்கிக்கணும். ஓகேவா? இப்படி என்ன செய்யணும், இப்படி பண்ணிவிட்டு இந்த எல்லா சைடும் ஜாயிண்டடாக இருக்கிற பக்கத்தை என்ன செஞ்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. இந்த சைடு பிடிச்சிங்கன்னா கட் ஆயிரும். அதனால் எல்லா சைடும் ஜாயிண்டாக இருக்கிற பக்கத்தை பிடிச்சி இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லைட்டாக முக்கோணம் மாதிரி வந்து ஆனால் கொஞ்சம் என்ன செஞ்சிடும், நடுமத்தில் லைட்டாக வளைச்சி என்ன பண்ண போகிறோம்,
இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். எடுத்துக்கிட்டு இதை திறந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும், இப்படி ஒரு ஃப்ளவர் வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணணும், இதை நடுமத்தில் ஏதாவது ஒரு இதை என்ன செஞ்சுக்கோங்க, இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாது. என்ன செஞ்சிடணும், இப்படி கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்ன செய்யுது, இப்படி மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. இப்போ Black கலர் ஸ்கெட்ச் அல்லது மார்க்கர் எடுத்துக்கோங்க, அல்லது Black கலர் பென் கூட என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த நடுமத்தியில் கரெக்டாக என்ன பண்ணுங்க, இந்த நடுமத்தியில் இப்படி இப்படி என்ன செஞ்சுக்கோங்க, சின்ன சின்ன கோடாக என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு உங்களுக்கு இப்படி வந்துட்டா குட்டீஸ், அப்புறம் என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக சொன்னீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இப்படி வெட்டி வச்சுருக்கீங்களா, அதை ரெண்டையும் என்ன செய்யணும், ஜாயின் பண்ணணும். அதனால இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பக்கத்தில் வெட்டி வச்சுருக்கிறதுக்கு பக்கத்து இதில் தான் என்ன செய்யணும், கம் போடணும். இப்படி கம் போட்டு என்ன செஞ்சுக்கோங்க, இது ரெண்டையும் என்ன செஞ்சுக்கோங்க, இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி என்ன செஞ்சிடும், இப்படி கூம்பு மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, பாசி எடுத்துக்கோங்க. நடுமத்தில் கரெக்டாக என்ன செய்ய போகிறோம், கம் போட போகிறோம். இந்த ஃப்ளவரில் கரெக்டாக நடுமத்தில் என்ன செஞ்சுக்கோங்க, கம் போட்டுக்கோங்க. கம் போட்டுட்டு இதே மாதிரி பாசியில் என்ன செய்யணும், ஒரு பாசி எடுத்து என்ன பண்ண போகிறோம், நடுமத்தில் இப்படி என்ன செய்ய போகிறோம், வைக்க போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்களா, என்ன செஞ்சாச்சு, நம்ம ஃப்ளவர் பண்ணியாச்சு. குட்டீஸ் இதே மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, நிறைய ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன செய்ய போகிறோம், இந்த மரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒட்ட போகிறோம். என்ன செஞ்சுக்கோங்க, ஒவ்வொன்றா எடுத்து அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சுக்கோங்க, இதே மாதிரி கம் பண்ணி இப்படி என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு இதில் என்ன செய்ய போகிறோம், ஒட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, அதில் என்ன செய்யணும், இதே மாதிரி கம் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொன்றா என்ன செய்ய போகிறோம், ஒட்டிக்கிட்டே இருக்க போகிறோம். குட்டீஸ் நீங்கள் இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா, இப்போ என்ன செய்யணும், ஒவ்வொன்றா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒட்டிகிட்டு இருக்கீங்க, அப்படி தானே. இந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லைன் அடிக்கிட்டீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், செகண்டு இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம், இப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்க போகிறோம், அடிக்கிட்டே இருக்க போகிறோம். குட்டீஸ் எல்லாரும் இதே மாதிரி பண்ணிட்டீங்களா, சூப்பராக இருக்கா. என்ன செய்யுங்க, இதே மாதிரி நீங்களும் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து என்ன செய்யுங்க, எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், நம்ம நாளைக்கு ஆக்டிவிட்டியில் மீட் பண்ணலாமா? ஓகே, பாய். திக்கிற வெயில்ல மண்டை அப்படியே மாதிரி பண்ணுதப்பா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படியே இந்த ஃபேனை போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். எங்கே அந்த ஃபேனை, அடியே எங்க அடி இருக்க, சீக்கிரம் வா, நானும் வந்துட்டல்ல, உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, அடியே. ஐயா சை, எப்போ பார்த்தாலும் அடியே அடியே ஓய் ஆய் பாயிண்ட்டு. என்னங்க வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் சரிதான். எவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு இருந்த நீ? அதான் என் மண்டையில் முடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுதான் என்ன அப்படின்ட்டு டாக்டரை பார்க்க போயிருந்தேன். டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு இருக்கிற முடி போதும், இதுக்கு மேலே முடி வளராது அப்படின்ட்டு அனுப்பிவிட்டாங்க. என்னங்க பண்ணுறது நான், என் முடியெல்லாம் இப்படி யார் கண்ணு பட்டுச்சோ, உங்கள் நொல்ல கண்ணாக தான் இருக்கும். அப்படிலாம் சொல்லாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், நம்ம பையன் எங்கே? ரொம்ப நேரமாக நானும் வந்து பார்த்தா எங்கே போனாவன், எங்கே விளையாட போயிருக்கான்? நம்ம பையனா, அவன் எப்போவுமே சோத்து போன பக்கத்தில் தானே உட்காந்துருப்பான், இருக்கிற சோறெல்லாம் காலி பண்ணுவான், அதுக்கப்புறம் அப்படி தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு வந்துடுவான். எப்போ பார்த்தாலும் இந்த சோத்து போன பக்கத்துலேயே தான் இருக்கான். ஏய் சோத்து மாட்டு பையலே, எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா, சோத்து போன பக்கத்துலேயே உட்காந்துருப்பியோ?
சபா, எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் வேலையே இல்லப்பா. டேய், எங்கடா இருந்து இவ்வளோ நேரமா? உன்ட்டு எவ்வளோ நேரம் தேட்டு நடக்கும்? எங்கே போனேன்? நானாப்பா, என்ன செய்ய, இந்த வீட்டில் கொஞ்சோண்டு கறி குழம்பு, கொஞ்சோண்டு சிக்கன் பொரிச்சது, கொஞ்சோண்டு மட்டன் குஸ்கா, கொஞ்சோண்டு அல்வா இருந்துச்சு. அந்த கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்படியா சாப்பிடுவாங்க? நீ திங்கிற தீனிக்கு என் சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும்ல அந்தாக்க. சொத்தா? அந்த பிஞ்சு போன 2 சைக்கிள் அது உங்களுக்கு சொத்தா? ஆமா ஏம்மா, என்ன உங்க மண்டையில முடிய காணோம்? டாய் அம்மா ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன். என்னது ட்ரீட்மெண்டா? மண்டையில முடி இல்லாதது ஒரு ட்ரீட்மெண்டா? எப்பா என்னப்பா அம்மா மண்டையில முடிய காணோம்? அதான் ஏதோ ட்ரீட்மெண்ட்டுங்க, நமக்கு ஒரு மண்ணையும் புரிய மாட்டேங்கி. கேட்டால் அது இதும்பா, ஆயிரக்கணக்கில் செலவு செய்கிறா. என்ன தான் செய்ய? ஆமாம் அப்பா 2 பேருக்கும் உங்கள் 2 பேருக்கும் இதே வேலை, என் மண்டையை சொல்கிறதே. போங்க. எங்கடா போகிற இப்போ? பா நானாப்பா பக்கத்தில் ஒரு 2 நாட்டுக்கு சண்டைன்னாங்க, அதை சேர்த்து வைக்க போகிறேன். சண்டை சேர்த்து வைக்கிற ஆளா நீ சண்டையை மூட்டி விடுற ஆள் இல்லை. அதான்ப்பா, பயங்கர போர் நடந்துக்கிட்டு இருக்கான் பக்கத்தில் 2 நாட்டில். அந்த போருக்கு நான் போனால் மட்டும்தான் விடிவு காலம் பிறக்கும். அதான் உங்களுக்கு தெரியாதாக்கும், என் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன். எங்கே போகிறேன்? என்ன குட்டி தங்கச்சி, உங்கள் குட்டி தங்கச்சிங்க பாருங்க, குட்டி தங்கச்சி, உங்கள் வீட்டில் இப்படி தானே? நீங்கள் வெளியில் போனோன்னு அப்பா அம்மா என்ன கேட்காங்க? எங்கே போகிற? என்ன கொய்யாப்பழம் வைக்கியா போகிறோம்? விளாட தான் போவோம். சரி, போகிற அந்த கடைக்கு கொஞ்சம் லேசாக அப்படியே போயிட்டு வந்துடுறேன். கிடைக்கா? கொஞ்சோண்டு கடலை மிட்டாய், கொஞ்சோண்டு உரல் மிட்டாய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஓகே புரி, நான் சாப்பிட்டு தான் போவோம். பரவாயில்லையா? நீ கடைக்கே போக வேண்டாம் ராசா, தயவு செஞ்சு கிளம்பு. போயிட்டு வா. ஓகேப்பா. குளிச்சு பல மாதம் ஆயிட்டுன்னு குளிக்க போயிருப்பானோ, இல்லை பல்லு விளக்கி பல வருஷம் ஆயிட்டுன்னு பல்லு விளக்கிட்டு இருப்பானோ? ஏன் இவ்வளோ நேரம் ஆக்கிக்கிட்டு இருக்கான்? சரி வருவான். டேய், என்னடா பண்ற? இங்க என்னடா பண்ற? எப்படா வந்த? இங்கேயா, கொஞ்சம் கம்ப்யூட்டர் நோண்டுக்க வேண்டிய வேலையா இருந்துச்சு, அதான் கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்கேன். வாரியா என் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் நோண்டுறியா? காமெடி பண்ணாதடா, எங்கெங்கடா கம்ப்யூட்டர் இருக்குது? அப்போ இந்த குளத்து பக்கத்தில் என்ன கம்ப்யூட்டரும் காக்கா பிரியாணிமா கிடைக்கும்? என்னடா என்ன இங்க என்ன விளையாடுவோமா நம்ம 2 பேரும் சேர்ந்து? நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன விளையாட்டு விளையாடணும்? இது ஃப்ரீ ஃபயர் விளையாண்டோம். ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபயர் விளையாடுமா? ஃப்ரீயா ஃபயரா? என்ன சொல்ற? என்னடா நீனு போ. ஆமாம், நேரமே போக மாட்டுக்கே, என்ன பண்ண? நான் வேணா ஒரு பாட்டு படிக்கட்டுமா? பாட்டா? நல்லா படிப்பியா? ஏன் பாட்டுக்கு மயங்காத ஆளும் கிடையாது, எந்திரிச்சு நின்று கை தட்டாத ஆளும் கிடையாது. இப்போ நான் பாட்டு படிப்பேன் பாறேன். இப்போ இந்த தம்பி தங்கச்சி எல்லாரும் எப்படி எந்திரிச்சு நிற்காங்க மட்டும் பாறேன். நான் பாட்டு படிக்கட்டா? படுறா சூப்பரா. சனகன மன ஆதி கீழே விழுந்தா என்ன கதி? போதுமா? இதுக்கு மேல பாட்டு படிச்சா கல்லடிப்பாங்க. என்னடா இத பாட்டை கேட்ட சின்ன பிள்ளைங்கடா, பெரியவங்க கூட எந்திரி நிப்பாங்கடா. அப்படியா? இன்னொரு பாட்டு படிக்கிட்டா? இரு நான் ஒரு பாட்டு சொல்றேன். குளிர்ச்சியா இருக்குமாரு, அந்த பாட்டு படிக்கிட்டா? குளிர்ச்சியான பாட்டா? ஆமா, குளிர்ச்சியா இருக்கும். அப்படி என்ன பாட்டு படிக்க போற? ஐஸ் கப்பைஸ் பொலைஸ் ஐஸ் ஐஸ், நான் கூட படிப்பேனே. குளிர்ச்சியா இருக்கா? இன்னொரு பாட்டு படிக்கட்டுமா? இன்னொரு பாட்டு படிச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்படி உனக்கு வந்து அப்படி தோணும் பாரு ஒண்ணு. இல்ல வேணாம், நான் ஒரு பாட்டு சொல்றேன். குத்து பாட்டு படிக்கியா? குத்து பாட்டா? இப்ப பாரு, ரெடி 1 2 குத்து பாட்டு. என்னடா குத்திட்ட? உனக்கு என்ன சொரணையே இல்லையா? வலிக்குதுடா. வலிக்குதா? எங்க? டேய், அந்த பாருடா, ஏதோ பேப்பர் தெரியுதுடா. பேப்பரா? ஆமா. என்ன பேப்பரு? டே, கலரா இருக்கு அந்த பேப்பரு. கலரா இருக்கா?
அப்படி என்ன பேப்பர் வச்சிருக்காங்க? அந்த பேப்பர்ல காந்தி தாத்தா இருக்காங்கடா. டேய் காந்தி தாத்தாடா. காந்தி தாத்தா தானா காசா? ஆமாடா. எவ்வளோடா? 500 ரூபா இருக்குடா. 500 ரூபாயா? டேய் யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்கடா. நம்ம எங்கேயா போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துருவோன்னு. அம்மா அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்குடா? ஏசப்பா நான் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பாய் நான்லாம் சண்டே கிளாஸ் போவேன், நீயும் கூட வருவல. நம்ம சண்டே கிளாஸ் நிறைய சொல்லியிருக்காங்களா நமக்கு? போதும் உன் பிரசங்கம் பெருசா போகுது. சோ சட் அப் யுவர் மவுத். அந்த பக்கம் போய் கட்டி சட்டியை கவுத். டேய் வேணாண்டா. அது யாரோ பாவம் தெரியாம போட்டு போயிருப்பாங்கடா. போய் கொடுத்துருவோம்டா. பாவம்டா, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சரி நான்சென்ஸ் இடியட். கண்ட்ரிக்குள்ள ஃப்ரூட், மண்டைக்குள்ள மசாலா. பானிபூரியில பானிபூரி டேய் பேசிக்கிட்டே இருக்கே. ஏன் அந்த 500 ரூபா யாரு எடுத்தா இல்லை யாரு போட்டாங்களோ அவங்க கிட்ட போய் நான் கொடுத்துருவேன். கொடுத்துருவியா? ஆமா நான் கொடுத்துருவேன். நான் நம்பலாமா? நீ நம்பரு இல்லை அந்தளவு போ. நம்பலாமா? ஆமா நானும் ஏசப்பா. சரி நம்ம ஏசப்பா புள்ள உண்மையை சொல்லியிருக்க. உண்மையை சொல்லி நம்பி சரி நான் கொடுத்தத மறுபடியும் பிரசங்கம் பண்ணாத. போ. சப்போ பிரசங்கம் பண்ணா எவ்வளோ வருஷம் பிரசங்கம் பண்றாப்ல. ஏய் தம்பி தங்கச்சி, 500 ரூபா, கொஞ்சம் சிக்கன் பிரியாணி, கொஞ்சம் மீன் பிரியாணி, கொஞ்சோண்டு அதைத்தான் சாப்பிட போறேனே. நான் 500 ரூபாய காலி பண்ண போறேனே. சிங்கு சிக்கன் தொடக்கே. ₹500. ரொம்ப ஜோலியும் இருக்கு, அப்படி கொஞ்சம் சோழியும் இருக்கு. ₹500. ஏதாவது பிளான் பண்ணும். யார் இது இந்த கரைச்சல் சத்தம்? பொண்ணு அழாத. என்ன இப்படி அழுற? அண்ணே நான் ஒரு 500 ரூபா வச்சிருந்தேனே. இந்த குளத்தங்கர வழியா நடந்து போகும்போது அந்த 500 ரூபாய் எங்கேயோ விழுந்துட்டேன். 500 ரூபாயா தொலைச்சேன்? ஆமாண்ணே 500 ரூபாய தொலைச்சிட்டேனே. ஆமா அந்த 500 ரூபாவை தொலைச்சிட்டேன்னு அடையாளம் சொல்லு பார்ப்போம். 500 ஐயோ வயசு வர மாட்டேங்குதே. அண்ணே 500 ரூபாவில் காந்தி தாத்தா இருப்பாங்க, 500 ரூபான்னு எழுதியிருக்கோனே. அடியை 500 ரூபாய், எல்லா 500 ரூபாயிலையும் காந்தி தாத்தா இருப்பாரு. எல்லா 500 ரூபாவும் கலரா தாத்தா இருக்கும். எல்லா 500 ரூபாய் 500 போட்டிருக்குடி. அம்மா 500 ரூபாய் 500 ரூபாய் போட்டிருக்கோனே. அம்மா அடியே காத்துக்குள்ள ரத்தம் வந்துடும். சீ கத்தாத சனியனே, எரும மாடே, பைப்பு உடைய போது பண்ணி. அம்மா இவன் திட்டுறாமா. ஐயா சாக்கச்சினு. அண்ணே எனக்கு எங்க அப்பா கஷ்டப்பட்டு
ட்ரெஸ் எடுக்கணும்னு 500 ரூபா கொடுத்தாங்கண்ணே. எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க தெரியுமா, சாதாரண கூலி வேலை தான் பார்க்காங்க. அதுவும் எங்கள் அப்பா கையிலலாம் புண்ணாக இருக்குண்ணே. நான் ஏன்பா கையில் புண்ணாக இருக்குன்னு கேட்பேன். அது எங்கள் அப்பா வேலை பார்க்குற இடத்துல இரும்பு சுத்தியில் வச்சு அடிக்கணுமானே. அப்படி எங்கள் அப்பா கையில் ரொம்ப புண்ணாக இருக்குண்ணே. அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனே எங்கள் அப்பா பணம். அப்படி சம்பாதிச்ச பணத்தை நான் கீழே விட்டுட்டு யாரோ எடுத்துட்டாங்கண்ணே, காணுனே. சரி 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 அந்த பணம் பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? பார்த்தேன், இப்படி பறந்து போச்சுமா. அண்ணே பறந்தா போச்சு? ஆமா, அதுக்கு 2 ரெக்கை முளைச்சு போன மாதிரி இருந்துச்சு. ரெக்க முளைச்சு போச்சா? நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த 500 ரூபா நான் தான் பாப்பா அந்த முக்கில் பார்த்தேன். நான் தான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அண்ணே அப்படியா? 500 ரூபா உங்ககிட்ட தான் இருக்கா? ஆமாம் பாப்பா, இந்தா 500 ரூபா வச்சிக்க. அண்ணே 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 ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பாவம் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்காங்க. அந்த இது வீணாக போயிடக்கூடாதுல்ல, அதுவும் எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் தந்தாங்க. ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நன்றிய வச்சுக்க வச்சுக்க, பாக்கெட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுக்க. அப்போ சரி, போயிட்டு வா. ரொம்ப நன்றிண்ணே நன்றிண்ணே. ஐயா 500 ரூபா கிடச்சிக்கிட்டு, 500 ரூபா கிடச்சிக்கிட்டு ஜோலி. ஐயோ, இதுதான் கை கெட்டினது வாய் கெட்டாதுன்னு சொல்கிற பழமொழியா இருக்குமோ? 500 ரூபா, கொஞ்சோண்டு பிரியாணி, கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு. ஐயோ, என் கடவுளா களைஞ்சு போச்சு. கர்த்தாவே, விளையாட போனவனை இன்னும் காணுமே, எங்கே போயிருப்பான்? அப்படியே போயிட்டானோ? விளாண்டுட்டு வருவான், நம்ம அப்படியே பார்ப்போம், கொஞ்ச நேரம் அப்படியே இருப்போம். டேய் வந்துட்டியா? எங்கடா போன இவ்வளோ நேரமா? ஆமாப்பா, விளாண்டுட்டு வந்துட்டேன். என்னடா எப்போவுமே சந்தோஷமா இருப்ப, இன்னைக்கு என்ன ரொம்ப சோகமாக இருக்கியே, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் என்ன அப்படிலாம் சொல்வி? ஒன்றும் இல்லையா? நீ எல்லாம் மறைக்க மாட்டியே, அப்பாட்ட எல்லாரும் ஓப்பனாக சொல்வியே, என்ன சொல்லு, என்னாச்சு? ஏன் சோகமாக இருக்க? அதாவதாப்பா, எனக்கு கீழே ஒரு 500 ரூபாய் இருந்துச்சா. சரி, அந்த 500 ரூபாவை திடீர்னு ஒரு பொண்ணு தேடி அழுதுட்டே வந்துச்சு. எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுன்னு நான் தொலைச்சிட்டேன், எங்க போட்டனே தெரியல அப்படின்னு சொல்லி வந்துச்சுப்பா. நான் கொடுத்துட்டேன்ப்பா. கொடுத்துட்டியா? ஆமாப்பா. டேய் சூப்பர்ரா, இதாண்டா ஏசப்பாக்கு பிடிக்கும். நீ இச்சிட்டு வச்சுட்டு இருக்கலாம், ஆனால் திரும்ப கேட்டவொடனே கொடுத்துட்ட பார்த்தியா, அதுதான் ஏசப்பாக்கு பிடிக்கும். குட்டீஸ், நீங்களும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் நல்லா பெரிய ஃபோன் வச்சுருப்பாங்க, அதை பார்த்து உங்களுக்கு ஆசை வந்திருக்கும். இப்போ ட்ரெஸ்ஸு வச்சுருந்துருப்பாங்க, அதை பார்த்து உங்களுக்கு ஆசை வந்திருக்கும். சரி நம்மளும் எடுத்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கு, பிறனுக்குள்ளே யாதொன்றையும் மிச்சியாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்குமா. அப்படி யார் பொருளையும் அவன் மேலே ஆசைப்படக்கூடாது, சரியா? டே சூப்பர்ரா, இப்படி தாண்டா இருக்கணும். ஏசப்பாக்கு இப்படி ஏசப்பாக்கு ஒன்று தாண்டா பிடிக்கும். நீ அந்த பொண்ணு கேட்டவுடனே கொடுத்துட்ட பார்த்தியா, அதான் நல்ல குணம். அதுவா, நான் அந்த 500 ரூபாய்க்கு கொஞ்சோண்டு மட்டன் பிரியாணி, கொஞ்சோண்டு சிக்கன் பிரியாணி. போதுண்டா கொஞ்சோண்டு பெரிய கொஞ்சோண்டு. அப்படியாப்பா? அப்போ நம்ம வீட்டில் கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்காப்பா, கொஞ்சோண்டு நான் போய் சாப்பிடட்டுமா? ஓகே குட்டீஸ், பாய். குட்டீஸ், என் பையனை பார்த்தீங்களா, இப்படி நல்ல பையனா, சூப்பராக பொண்ணு கேட்டோடனே ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டாலும் அவன் திரும்ப கொடுத்துட்டான் காசை. அதே மாதிரி தான் நம்மளும் நிறைய நேரத்தில் நம்ம பொருளை பார்த்து ஆசை வந்திருக்குல்ல. இனிமே பைபிளில் சொல்லியிருக்கு, விருந்துக்குள்ளே யாதொன்றையும் மிச்சியாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் யார் பொருளும் இப்போ மற்றவங்க பொறுமையாக நீங்கள் ஆசைப்படக்கூடாது, சரியா? எந்த பொருளும் ஆசை வச்சிங்கன்னா ஏசப்பா கிட்ட கேட்கணும்,
சரியா? பார்க்கலாமா? பாய். குட்டீஸ் எல்லாரும் ஸ்கிட் பார்த்தீங்களா? பப்பட் சூப்பராக இருந்துச்சா? ஓகே குட்டீஸ், நம்ம அந்த பப்பட்டில் என்ன பார்த்தோம்? கரெக்டாக சொன்னீங்க. கீழே கடந்து என்ன செஞ்சாங்க தானே? 500 ரூபாய் எடுத்திருந்தாங்க அப்படி தானே? ஆனால் கொடுத்துட்டாங்கல்ல. அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்? கீழே கடந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா அது யாருக்குரியதோ அவங்கள்ட்ட என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். ஓகேவா குட்டீஸ்? நம்ம என்ன செய்யக்கூடாது? யார் பொருளுக்கும் என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? கரெக்டாக சொன்னீங்க. நம்ம கண்டினியூ ஸ்டோரி கேட்க போகிறோம். வாங்க இன்னைக்கு எந்த மிஷினரியை பற்றி சொல்கிறாங்கன்னு போய் கேட்டுட்டு வந்துடலாமா? ஹலோ தம்பி தங்கச்சி, இந்த 9வது நாள் விபிஎஸ்ல உங்களெல்லாம் பார்க்குறது ஆன்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று ஆன்ட்டி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு மிஷினரியுடைய பேரில் காலேஜ் ஸ்கூல் எல்லாம் இருக்குது, அவங்க யாருன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, சிலர் கரெக்டாகவும் அனுப்பியிருந்தீங்க. வெரி குட். அந்த மிஷினரி பேர் ஆர்தர் மர்காஷியஸ். இந்த ஆர்தர் மர்காஷியஸ் 1852 டிசம்பர் 24 இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தாங்க. இவங்களுக்கு 22 வயசு இருக்கும்போது நம்முடைய தமிழ்நாட்டில் இடையன்குடி அப்படின்ற ஊரில் இருந்து கால்டுவெல் மிஷினரி இங்கிலாந்து தேசத்துக்கு போய் இங்கே இந்தியர்களுக்கு நிறைய மிஷினரிகள் தேவைப்படுறாங்க, இந்த இந்திய ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் ஏசப்பாவுடைய அன்பை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நிறைய மிஷினரிகள் எழும்பணும் அப்படின்னு அவங்க மத்தியில் சொன்னாங்க. இதை கேட்டுட்டு இருந்த மர்காஷியஸ், நானும் அந்த ஜனங்களுக்கு ஏசப்பாவுடைய அன்பை சொல்லணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த இடத்துலையே தன்னை ஏசப்பாவுக்கு ஒரு மிஷினரியாக ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க திருநெல்வேலி அப்படின்ற ஊருக்கு வந்தாங்க. அங்கேருந்து இடையன்குடி ஊருக்கு போய் அங்கே இருந்த கால்டுவெல் ஐயா கிட்ட தங்கி நல்ல தமிழ் மொழியை கற்றுக்கொண்டாங்க. அப்புறம் அந்த ஊர்களில் அந்த பகுதிகளில் உள்ள ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களையும் இந்த ஐயா நல்லா கால்டுவெல் ஐயா கிட்ட இருந்து கேட்டு கற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறமா இந்த மர்காஷிஸ் ஐயாவை நேஸ்ரத் ஊருக்கு ஒரு மிஷினரியாக அனுப்புனாங்க. இந்த மர்காஷிஸ் ஐயா அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் நிறைய இடத்துல பஞ்சம் இருந்தது. நிறைய ஜனங்கள் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காலரா நோய் அதிகமாக அங்கே பரவிட்டு இருந்தது. இந்த நாட்களில் கொரோனா இருக்குல்ல, அதோட மோசமான நோய் இந்த காலரா நோய். அந்த நோய் வர்றவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டு இருந்தாங்க. சில வீடுகளில் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, அங்கே இருந்த சின்ன பிள்ளைகள் தனிமையாக இருந்தாங்க. இதை பார்த்த மர்காஷிஸ் ஐயா அம்மா அப்பா இல்லாமல் இப்படி தனியாக இருக்க சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த நேஸ்ரத் ஊரில் ஒரு அனாதை விடுதி கட்டி அங்கே வச்சு இந்த பிள்ளைகளை பராமரிச்சுட்டு வந்தாங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த அனாதை இல்லத்தை அவங்க ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் அப்படின்னு மாற்றி அந்த பிள்ளைகளையே அந்த இடத்துல படிக்க வச்சு அவங்களுக்கு நிறைய தொழிற்கல்வியையும் சொல்லி கொடுத்து அவங்கள வேலை பார்க்கும்படியாக நல்ல தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாற்றினாங்க. இன்றைக்கும் அந்த நேசரத்தில் இந்த ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் இருக்குது. அங்கே படிக்கிறவங்களுக்கு ஆண்டோடைய அன்பு சொல்லப்படுது. இதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த ஐயா நேசரத்திலே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பேர் லூக்ஸ் ஹாஸ்பிட்டல். ஒரு நாள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சின்ன பையனை அவங்க அம்மாவும் அப்பாவும் தூக்கிட்டு வந்தாங்க. அவனுக்கு நல்லா அடிபட்டிருந்தது. அச்சோ, இவனுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு இந்த மர்காஷிஸ் ஐயா கேட்டாங்க. உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க, அவன் மேலே மரத்தில் ஏறிட்டு இருந்தாயா, அங்கேருந்து அப்படியே கீழே தொப்புன்னு விழுந்துட்டான், ரொம்ப அடிபட்டுட்டு, எப்படியாவது அவனை காப்பாற்றுங்க அப்படின்னு இந்த ஐயா கிட்ட வந்து சொன்னாங்க. உடனே இந்த ஐயா அந்த தம்பியை அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பித்தாங்க. அவனுக்காக நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த தம்பிக்கிட்ட பேசும்போதெல்லாம் ஏசப்பாவை பற்றி அவனுக்கு சொன்னாங்க.
இந்த தம்பி அதை கேட்டு கேட்டு அவனும் ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டான். அவன் ஏசப்பா பிள்ளையாக மாறினதை பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்களும் ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா அவங்க ஊருக்கு போனாங்க. அந்த ஊரில் உள்ள அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி இந்த மர்காஷிஸ் ஐயா மூலமாக அநேகருக்கு ஏசப்பாவுடைய அன்பு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த ஐயா ஒவ்வொரு நாளும் நல்லா ஜெபிப்பாங்க. ராத்திரியெல்லாம் முட்டு போட்டு ஜெபிப்பாங்க. அதுக்கப்புறமா காலையில் தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக போவாங்க. பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஏசப்பாவுடைய அன்பை சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேசரத்துக்கு இன்னும் நிறைய காரியங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த ஐயா கவர்மெண்ட்டில் உள்ள ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசி இந்த நேசரத் ஊரில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸையும் ஏற்படுத்தும்படியாக வச்சாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த நேசரத்துக்கு ரயில்வே லைன் இருக்கணும், ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் அவங்க சொல்லி இன்றைக்கும் நேசரத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. திருச்செந்தூர், திருநெல்வேலி இந்த ரூட்டில் போகிற ட்ரெயின் எல்லாமே நேசரத்தை தாண்டி தான் போகும். இப்படி அவங்க ஏசப்பாவுடைய அன்பை மட்டும் இல்லை, அந்த ஜனங்களுக்கு நிறைய நன்மைகளும் செஞ்சாங்க. இன்றைக்கும் நீங்கள் நேசரத்துன்னு சொன்னாலே முதல்ல நீங்கள் எல்லார்கிட்டேயும் கேட்டிங்கன்னா மர்காஷிஸ் ஐயா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு இந்த ஐயா அந்த ஊருக்கு நன்மை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேசரத்துலேயும் நேசரத்தை சுற்றி உள்ள கிராமங்கள்லையும் மொத்தம் 26 சர்ச்சஸை ஐயா கட்டினாங்க. இப்படி அவங்களோடைய ஊழியம் நல்ல விதமாக போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாட்களில் அந்த ஐயாவுக்கு ஆஸ்துமா நோய் வந்தது. அதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. 1908 வருஷம் ஏப்ரல் 27 இவங்க மரித்து ஏசப்பா கிட்ட பரலோகத்துக்கு போயிட்டாங்க. தம்பி தங்கச்சி, அன்னைக்கு இந்த மர்காஷிஸ் ஐயா கால்டுவெல் ஐயா ஏசப்பாவுடைய அன்பு கூறுவதற்கு மிஷினரிகள் வேணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்த உடனே தன்னை ஏசப்பாவுக்காக ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி 9 நாட்களும் நீ 9 மிஷினரியை பற்றி கேட்டிருக்க. இன்றைக்கி நீ ஒன்று ஒப்பு கொடுப்பியா? இப்போது ஆன்ட்டி கூட சேர்ந்து நீ ஜெபம் பண்ணுவியா? ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, எங்களையும் உங்களுக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, எங்கள் மூலமாக நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்களோ அதை செய்யுங்க. ஏசப்பா, என்னை அதற்காக தாழ்த்தி உங்கள் கரத்தில் தாரேன். ஏசப்பா, இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்த போகிறதற்காக நன்றி. ஏசப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வெரி குட் தம்பி தங்கச்சி, நீங்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுத்துருக்கீங்க. இன்னும் வேகமாக நீங்கள் சுவிசேஷத்தை உங்கள் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கும் சொல்லணும். உங்களால் முடிந்த அளவு ஏசப்பாவுடைய அன்பை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா? கண்டிப்பாக செய்யணும். சரி, நாளைக்கு நம்ம இன்னொரு மிஷினரியை பற்றி பார்க்கலாம். ஓகே, பாய்.